ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, பழைய வழக்குகள் எல்லாருமே தொடங்கப்படும். அதில சம்மந்தப்பட்ட எல்லார் மேலயும் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா, தப்பு பண்றவங்க யாரா இருந்தாலும் விட மாட்டோம் அப்படின்ற மாரி வார்னிங் குடுத்திருந்தாங்க. இப்ப நெறைய விஷயத்த தேடும்போது நெறைய அமைச்சர்கள் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாரி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுக்கு அந்த கிட்னி திருட்டு வழக்கு வந்து நீங்க இது பண்ணுங்க, அந்த வழக்க எடுங்க அப்படின்ற மாரி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதற்காக பார்த்தீங்கன்னா, ஜூலி அவர்கள் என்ன ரிப்ளை குடுத்திருக்காங்கன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா, அவரை விமர்சனம் பண்றதுக்குன்னே டிஎம்கே சைட்லேருந்து இருந்த ஒரு நபர்னு பார்த்தீங்கன்னா, ஜூலி அவர்கள். நம்ம தளபதி விஜய் அவர்கள் என்னதான் பாசிட்டிவா பேசியிருந்தாலும், ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு நெகட்டிவா வந்து கமெண்ட் குடுத்துட்டே இருப்பாங்க. பிரச்சாரம் வரத்துக்கு முன்னாடியுமே, நீங்க இப்ப நாளைக்கு தான் பிரச்சாரம் வரீங்க, நான் இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன், உங்க தொகுதியில உங்கள நான் தோற்கடிக்கிறேன் அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஆனா வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் ஆளே காணாம போயிட்டாங்க. அதுக்கப்புறமும் வந்து எங்க ஆள காணோம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது, ஃபேன்ஸ் எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு வீடியோ போட்டு நான் எங்கேயும் போல, இங்கே தான் இருக்கேன், டிஎம்கே எதிர்கட்சியா இருக்கும்போது தான் பயங்கரமா செயல்படும், இதுக்கப்புறம் நீங்க ஒழுங்கா நடங்க, இல்லைன்னா நாங்க கேள்வி கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கூடிய சீக்கிரம் உங்க கிட்னி திருட்டு வழக்கு வந்து நாங்க தொடரப்படும், அந்த வழக்கு தொடர்ந்தா நீங்க எல்லாம் மாட்டிப்பீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதற்கு ஜூலி அவர்கள் வந்து தேவையில்லாம நீங்க இது மாதிரி பண்ணக்கூடாது, கரெக்டான ஆதாரம் இருக்கா, ஆதாரம் இருந்ததுன்னா நீங்க பேசுங்க, கிட்னி திருட்டு வழக்குன்னு சொல்றீங்க, நாங்க பண்ணதை நீங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பினாங்க. இதற்காக பாத்தீங்கன்னா இப்போ எல்லா வழக்கையுமே வந்து எடுக்க போறாங்களாம். திருட்டு மோசடி வழக்கு, இந்த கிட்னி திருட்டு வழக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுக்க போறோம், அதுல சம்பந்தப்பட்ட எல்லாருமே வந்து நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா. இதற்காக ஜூலி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எடுக்கட்டும், அதுல சம்பந்தப்பட்டவங்க மேலதான நடவடிக்கை எடுக்க போறாங்க, எங்கள் மேல தப்பு இருந்தா நீங்க எந்த நடவடிக்கை வேணாலும் எடுங்கன்னு சொன்ன மாதிரி ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்க ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே போல ஹாட்டான ட்ரெண்டிங்கான அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.